திலகர் அப்படிங்கிற என்னோட முதல் படத்திற்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்சர்ஸ் இயக்கக்கூடிய வாய்ப்பு அளித்ததுக்கு மதியழகன் சார், நாசிர் ராஜேஷ் சார், ரம்யா மேடம் 3 பேருக்கும் இந்த டைமில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1990 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியில் இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன். 90 அப்படின்னு உருவாக்கணுன்னே பார்த்தா லொக்கேஷன் கிடைக்கவே பெரிய பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர்ஸ் அது இல்லாத 90 நடந்த அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ப்ரீ ப்ரொடக்ஷன் 6 months ஒர்க் பண்ணி 1 year அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம். இதில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கிஷோர் சார் பண்ணியிருக்காரு. கிஷோர் சார் கதையை கேட்டு நடிக்க விட்டுக்கிட்டாங்க. என் படத்துக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றி அங்கே ஆரம்பமாயிடுச்சு. படத்தோட மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார், இசை வெளியீட்டு விழாவின் இந்திய கதாநாயகர். 5 பெரிய பாடல்கள், 3 பிட் சாங்ஸ். எல்லா சாங்ஸுமே மாண்டேஜ் சாங்ஸ். ஒரு சாங் ஐட்டம் சாங்காக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். கதையோட பார்க்கும்போது அதுலேயும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தசரா அப்படின்னு ஒரு மேஜர் போர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கிறோம். மைசூரில் நடக்கக்கூடிய தசரா தான் இந்தியாவிலே பெரிய தசராவாக எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து குலசேகரப்பட்டினம் தசரா. குலசேகரப்பட்டினம் தசராவில் லாஸ்ட் 9 நாள் நடக்கும் ஃபங்க்ஷனு. லாஸ்ட் நாள் ஃபங்க்ஷனில் 20 லட்சம் பேர் கூடுவாங்க. அந்த 20 லட்சம் பேரும் வந்து செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் எடுக்க போகும்போது எல்லாரோட செல்ஃபோனும் சிக்னல் ஜாம் ஆகிடுச்சு. வாக்கி டாக்கி ஒர்க் பண்ணாது, யாருக்குமே கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த 20 லட்சம் பேர் கிரௌடில் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக், என்ரோல் பிளாக்காக கிஷோர் சாரோட ஒத்துழைப்பு, அந்த கிரௌடில் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, இந்த மேடையின் மூலம் அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நான் வெளியிடும் உரிமையை வாங்கி தந்த தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அரைகுறை மனத்தோடு தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இயக்குனர் சொன்னாரே, அத்தனையும் உண்மை. அதி அற்புதமான ஒரு கலை படைப்பு மட்டுமல்ல, கமர்ஷியல் படைப்பாகவும் இந்த படம் வந்திருக்கிறது. 30 வருடங்களுக்கு முன்னால் நான் பைரவி படத்தை வாங்கும் பொழுது அந்த துப்பாக்கியை தூக்கி பிடித்து பார்த்த அந்த ரஜினியை மீண்டும் இந்த படத்தில் தம்பி துருவாவை பார்க்கிறேன். என் மனதுக்கு பட்டதைத்தான் நான் வெளிப்படையாக சொல்லுவேன். இந்த படம் அனைவர் மத்தியிலும் மிக பெரிய வரவேற்பை பெற்று வாகை சூடும். அதற்கு என்னுடைய விநியோகமும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். வந்திருக்கும் அனைத்து பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும், மற்ற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். துருவாவோட இன்ட்ரொடக்ஷன் இந்த மூவியில் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த மூவி வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் சப்போர்ட் இந்த படத்தோட வெற்றிக்கு தேவை. தேங்க்யூ. Thank you so much that I am a part of this film. Romba Nandri. Here I stand totally opposite of what I did in Adi Bhagwan, and the recognition which I got in Tamil industry is because of Amir Sultan and Adi Bhagwan. After that I kept looking for a script which could give me a parallel position, but then I thought the song which music director Kanan has made and Peru sir has given me a look like this was totally a challenge to an artist like me, and I'm really thankful to Madhi, Dhruva, the whole entire team of Telegar to give me this chance to stand here and talk to you. Hope all of you like it. I love the way Rajesh Yadav has shot me. I love the way Bobby, choreographer, has given this chance. So hopefully it's going to be a super duper hit and all of you will love me in this look also. Thank you so much. ஒரு வெற்றி படத்தில் என்ன டெக்னீஷியனாக யூஸ் பண்ணி நல்ல பாடல்களையும் நல்ல ரீரெக்கார்டிங்கும் எனக்கு ஸ்கோப் கொடுத்த இந்த என்டையர் டீமுக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரீரெக்கார்டிங்காக ரொம்ப எதிர்பார்க்குற படம். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், பாடல்கள் கேட்குங்க. நன்றி. I'm really very happy I am here right now, and good luck for Telegar movie and Dhruva and Radhila. Congrats, and definitely நீங்க எல்லாருக்குமே newcomers encourage பண்ணிட்டு இருக்கீங்க. Your support is really very important, and definitely this movie is going to be very big hit. Thank you so much for everything. Good luck. Thanks எல்லாரும் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்தோட மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தோட இன்டென்ஷன், though it is about violence, it's against violence.
Thanks to the whole team. Thanks to all of you who have come here to bless us. Thanks a lot. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா திலகர் இஸ் shows me in a totally different way. It's a very close to the heart movie for me. And இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் ராஜேஷ் யாதவ் சார், பெருமாள் சார், and all the very best Dhruva to all of us and the producers. நன்றி. மச்சான் எப்படி இருக்கீங்க? ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த மச்சான் சொல்ல. ஸோ அதுக்காக இன்னைக்கு சொன்னேன். மேலே எல்லாம் சௌக்கியமா? இன்னைக்கு பியூட்டிஃபுல் டே அண்ட் வண்டர்ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பெருசாக டிக்னிட்டரிஸ் இங்கே எல்லாம் ஸ்டேஜ் மேலே இருக்கு. சுரேஷ் சார் பாகுனாரா? நைஸ். அண்ட் வெல், அந்த படம் பற்றி நான் என்ன சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். இண்டஸ்ட்ரியில் எந்த டைமில் நிறையா இந்த மாதிரி படம் வரணும், அதுதான் பெட்டர். அண்ட் புதுசாக டேலண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட், டைரக்டர், ப்ரொடியூசர், ரொம்ப வித்தியாசமான பேர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு என்ன சொல்கிறது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் நிறையா யூஸ் பண்ணுறேன் இந்த வேர்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடக்ஷன் இந்த புதுசாக படம் இருக்குது. உங்களோட அன்பு வேணும், உங்களோட காதல் வேணும், உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். நன்றி. திலகர் ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்டிருந்தேன், டேரக்டர் சொன்னார். பட் விஷுவலாக எப்படி வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இட் வாஸ் ரியலி நைஸ். சினிமாட்டோகிராஃபர் நல்லா வேலை பண்ணியிருக்காரு. The entire team has worked really hard. ஸோ புது டீம்ஸ் wish you all the best and wish you all the success. Thank you. இது வரைக்கும் குணச்சித்திர நடிகராகவே எல்லா படமும் பண்ணியிருக்கிறேன். முதலியாக நம்ம இயக்குனர் பெருமாள் பிள்ளை அந்த முகத்தை மாற்றணும்னு முயற்சி பண்ணார். முதல்ல நான் பார்த்தது அவரும் ராஜேஷ் யாதவும். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் நடித்த படங்கள் எல்லாமே அந்த முகம் இந்த பூ மாதிரியே இருக்குது, இது எப்படி பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து காமிச்சாங்க. அவர் இல்லை வேற ஒன்று. ஃபர்ஸ்ட் அப்படி தான் நடந்தது. இயக்குநர்களுக்கு வந்து இவர் ராம் இல்லை சார் வேற. ஓகே, நாங்கள் அதுதான் இந்த படத்தினுடைய இல்லை. நான் முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் நன்றி. அமீர் அண்ணன் லேட்டாக வர்றவாரு அப்படின்னு லேட்டாக வர்றதா அண்ணன் கருப்பள்ளி கொண்டு சொன்னாங்க. அமீர் சார் வர்றாங்க அப்படின்ட்டு நான் 8:30 மணிக்கே வந்துட்டேன். வந்து பின்னாடி படுத்து தூங்கிட்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு அவரும் 9 மணிக்கு வந்திருக்காருன்னு. மேடையில் இருக்கிற என் சமகாலத்து படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சமகாலத்தில் நான் பார்க்கும்போது சிறு படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரணா அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பெரும் துணையாக இருக்கிறது கலைப்புலி தானையா அவர்கள் தான். இது இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் பேசும்போது ஒரு முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு படம் என்று சொன்னார். படத்தின் போஸ்டர்களை பார்க்கும்போது ஒரு திருநெல்வேலி வாடை அடிக்கிறது. ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த படமாக கூட இது இருக்கலாம். கலைப்புலி தானவர்கள் இதை வெளியிடுவதால் இந்த படம் ஒரு கிழக்கு சீமையை மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கும் பொழுது என்னை முதலில் கவர்ந்தது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மிக யதார்த்தமாக நேர்த்தியாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்றது இதை பார்க்கும்போது தெரியுது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் யாதவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி 3 பாடல்களுமே மறக்க முடியாத அளவுக்கு மனசில் திரும்ப திரும்ப பாடுற மாதிரியான பாடலாக அது இருக்குது. இந்த படத்தோட இசையமைப்பாளர் கண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதில் நிறையா வந்து டைரக்டரோட ஒர்க் தெரியுது அண்ட் த்ருவாவோட தோற்றத்தில் வந்து மாற்றமும் தெரியுது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரெய்லர்லேயும் வந்து அந்த மாற்றத்தை காட்ட முடியுதுன்னு போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது படத்தில். ஸோ அவரும் நல்லா உழைச்சிருக்காரு என்று தெரியுது. முதல் படத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மெனக்கெட்டிருக்காருன்னு தெரியுது. அந்த திருவிழா ஷாட்லேருந்தும் சரி, கூட்டத்தை உருவாக்குறதுலையும் சரி. அதே மாதிரி பூப்படத்தில் எனக்கு தந்தையார் எடுத்த ராம் அவர்கள்
எல்லா படத்துலையும் வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சனாகவே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆக்ரோஷமான ஒரு நடிகரை காமிச்சிருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. திலகர் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்து சொல்லுங்கள். கொஞ்சம் கதை கேட்டதுலேருந்து நான் இந்த ஃபீல் பண்ணோம், இது ஒரு யதார்த்தமாக தான் பண்ணணும், வித்தவுட் லைட்ஸ் ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபீல் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் ராஜேஷ் யாதவ் சார் தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு இல்லைன்னா எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்காரு. என்னை நம்பினாங்க. 4 டிஃப்ரெண்ட் லுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பெருமாள் பிள்ளை சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட பெரிய வெற்றி நான் நினைக்கிறது தானு சார் அக்செப்ட் பண்ணது தான். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கூட நடித்தவங்க எல்லாரும் ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கல, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிஷோர் சார் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங். நான் கோர்சஸ் போயிருக்கேன், பட் அவருக்கு நான் நடிக்கும் போது கீழே உட்காந்து பார்த்துட்ருக்கோம் எப்படி நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ் சார். பக்கத்துலேருந்து தூரம் போனோடனே தான் தெரியும் ஓ அவர் ஆர்டிஸ்ட்னு. அப்படி க்ளோஸாக இருப்பார். ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புள் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ரத்தமும் சதையுமா, பருத்தி வீரன் மாதிரி, கிழக்கு சீமையில மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு. துருவா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப நல்ல என் நண்பன் கிஷோர் அப்படியே 2 பேரும் ஆனந்தமி மாதிரியே இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு நல்ல ஒளிப்பதிவு. என் நண்பர் கண்ணன் நல்ல இசை. ஏன்னா கண்ணன் நானும் நிறைய பேசியிருக்கோம், பட் இணைஞ்சு ஒர்க் பண்ண முடியல. நல்ல இசை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பெருமாள் பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்திருந்தால் இன்னும் ஆழமாக அற்புதமான ஒரு வெற்றி கிடைக்கும். இறைவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.